இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் இந்தியாவிற்கு கவலையாக மாறியுள்ள நிலையில் இதுகுறித்து கொழும்பு அதிபர் மாளிகையில் தந்தி தொலைக்காட்சிக்கு இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். இலங்கையில சீனாவுடைய ஆதிக்கம் இந்தியாவுக்கு தொடர கவலையா மாறி இருக்கு. இதை எப்படி தீர்க்க போறீங்க? நாங்க எப்பயுமே இந்தியாவுக்கு சொல்றது ஒண்ணுதான். மற்ற நாடுங்க கிட்டையும் இதை சொல்லியிருக்கோம். இந்தியாவோட பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இலங்கை செய்யாது. அது தவிர வேற எந்த நாடும் வணிக ரீதியான நடவடிக்கைகளை இலங்கையில செய்யலாம். அதுல தெளிவா இருக்கும். சீனா உளவு கப்பல்கள், நியூக்ளியர் சப்மரின்ஸ் எல்லாம் உங்க துறைமுகங்களுக்கு தொடர்ந்து வருது. இதெல்லாம் பதற்றத்தை ஏற்படுத்தாதா? எந்த கப்பல் இல்ல நீர்மூழ்கி கப்பல் வந்தாலும் அதுக்கு ஒரே மாதிரி விதிமுறை தான் பின்பற்றுறோம். நீங்க சொல்ற விஷயத்த நேரடியாவே இந்தியா கிட்ட பேசி தீர்த்துட்டோமே. இந்த விஷயத்துல இந்தியாவுக்கு நீங்க சொல்ற செய்தி என்ன? நான் ஏற்கனவே சொன்னதுதான். இந்தியாவோட தேச பாதுகாப்பை நாங்க எந்த வகையிலையும் பாதிக்க மாட்டோம். 1987 இருந்தே எல்லா இலங்கை அரசுகளும் இதைதானே பின்பற்றிட்டு வராங்க. நாளை அதிபர் தேர்தல் நடைபெறும் நிலையில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நமது தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டி தமிழில் ஒளிபரப்பாக உள்ளது. இலங்கையில் தமிழர்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிக்க வகை செய்யும் 13வது சட்ட திருத்தம் படிப்படியாக நிறைவேற்றம், இலங்கையில் வசிக்கும் மலையக தமிழர்களின் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம், இலங்கை சீனா உறவால் இந்தியாவின் பாதுகாப்பு பாதிக்கப்படுமா, கச்சத்தீவை இந்தியாவுக்கு தர வாய்ப்புள்ளதா உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தந்தி தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரனுடன் அவர் நடத்திய நேர்காணலின் முழு தொகுப்பை தமிழில் இன்று இரவு 7:30 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.